எம்ஜிஆர் வந்து பயங்கரமா தடுத்தாங்க. யாரும் நான் சொல்ல விரும்பல, அரசியல போக விரும்பல, நிறைய தடுத்தாங்க. தடுக்க வந்தவர் தான் எம்ஜிஆர். அதே மாதிரி இப்ப இவரை நிறைய தடுக்கிறாங்க. தடுக்க வளருவாரு. தடுக்க தமிழ் மக்கள் எப்படின்னா, நீங்க ஒருத்தங்க தடுத்தீங்க, அவங்க சைடுல நாயா இருந்ததுன்னா அவங்கள வந்து மேல தூக்கிடுவாங்க. தமிழ் மக்கள் வந்து சென்டிமெண்டல் மக்கள். பாச வச்சுட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அதுவும் ஒருத்தர் நீங்க பாச வச்ச மேல நீங்க தடுத்தீங்க, அதை வந்து அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க, உங்களை யாரா இருந்தாலும். அதனால அவர் தடுக்க வளரக்கூடியவர் விஜய். பொய்யா சொல்லி ஒரு அவங்க ஆட்சிக்கு வந்து நினைக்கிறேன், அப்படி முடியாது. அந்த தமிழ் மக்கள் அம்மா புரிஞ்சிச்சுன்னா அவங்க மன்னிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஒருத்தர் அரசியல் பண்றாரு, அவர் ஜனநாயக முடி எப்படி எதிருங்க, எதுக்கு போட்டு அவரை எல்லா வகையிலும் நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தடுக்க விஜய் வளருவாருங்க. அதான் உண்மை. நான் ஒண்ணுக்கு உண்மையிலே பயப்படுறேன். மக்கள், தமிழ் மக்கள் வந்து விஜய் பாக்குறீங்க, அவரை சினிமா துறையில இவ்வளவு சம்பாதிச்சுட்டு முன்னணி நடிகரா இருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா வந்து அவர் ஜெயிக்கலைனாலும் டிஎம்கே ஜெயிக்க கூடாது. டிஎம்கே ஜெயிச்சுன்னா முதல் ஆபத்து ஒரு நல்லவர் ஒருத்தர் செய்யணும்னு வந்திருக்காரு. ஒருத்தர் விஜயகாந்த் வந்தாரு, அப்படியே போயிட்டாரு பாவம். அதே மாதிரி இவரும் பயிர விட்டு இவரையும் தவற விட்டுறாதீங்க. நீங்க டிஎம்கே ஜெயிக்க விடாதீங்க. டிஎம்கே ஜெயிச்சதுன்னா ஆபத்து விஜய்க்கு தான். ஆமாயா, ஒருத்தர் வந்திருக்காரு, அப்புறம் வர நல்லவன் வரமாட்டாயா, பயப்படுவாயா. நல்லவன் வரும்போது அவனை நீங்க ஒரு முன்னேற்றி வச்சு கொண்டு வாங்க. யார் வந்தாலும் டிஎம்கே இந்த நாட்டுல வரக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க. அது உங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது. அமெரிக்கா தமிழரா டிஎம்கே இவ்வளவு கடுப்பா ஒரு காரணம் தமிழ் கடுப்பு இல்லையா? நான் டிஎம்கே ஓட்டு போட்டேன்னு நான் சொல்றேன். இல்ல, நான் டிஎம்கே ஓட்டு போட்டாலியா? நானும் தமிழ் பற்றாத தமிழன் இந்த உணர்வுல, அதாவது அந்த உணர்வுல வந்து நீ பொய் சொல்லி ஏமாத்துறியா? தமிழும் பொய் சொல்லி ஏமாத்துறியா? அது எப்படியா ஏத்துக்க முடியும்? அந்த கோவம் தான் நமக்கு. இல்லன்னா நான் டிஎம்கே ஓட்டு போட்டாலியா? இப்ப போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்? நான் பொய் சொல்றாங்கயா, பொய்யா சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்கயா. உண்மை சொன்னா தமிழ் மக்கள் உங்களை வாழ வைப்பாங்கயா. பொய் சொன்னா புரிய மாட்டேங்கயா நிறைய பேத்துக்கு. அதுதான் இங்க பிரச்சனை.